மக்களே, கடம்பூருக்கு இதுக்கு முன்னாடி பைக்கில் போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து கடம்பூரில் வந்து போயிட்டு ஒரு ஸ்டேவில் வந்து தங்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேவே கிடையாதுங்க. கடம்பூரில் வந்து ஈரோடு மாவட்டம் கடம்பூர், அதாவது எப்படின்னா கொடிவேரி பக்கத்தில் கடம்பூர் மலை இருக்குது. ஸோ அந்த மலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேவே கிடையாது. ஆனால் ஒரே ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தோட்டத்தில் வந்து ஸ்டே வச்சிருக்காரு. ஸோ அந்த ஸ்டேவை நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போவே வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம ஃபேமிலி கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேமிலி கூட்டிகிட்டு போனோம். எல்லாத்தையும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இன்ட்ரோ கிடையாது, எல்லாமே வந்து இன்ட்ரோ போட்டோ அப்படின்னு கிக்கு குறைஞ்சிருது. நான் சொல்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெட்டர்ஸில் அதுக்குள்ள இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கேருந்து ஃபேமிலி கூட்டிகிட்டு போய் பெரும்பள்ளம் டேம் போயிருப்போம். பெரும்பள்ளம் டேம் போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடம்பூர் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிருப்போம். கடம்பூர் ஹில்ஸ் ஏறி நைட்டு வந்து சிக்கன் வந்து வெட்டிட்டு வந்து சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு நைட்டு படுத்து தூங்கியிருப்போம். மிட் நைட்டில் வந்து யானை வந்துருச்சுங்க. யானை வந்து முடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேவுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு, தோட்டத்துக்குள்ளே வந்துருச்சு. முடுக்கிறக்காக ஜேசிபில் போய் அட்வென்ச்சராக முடுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலங்காத்தால் வெடிஞ்சதுக்கப்புறம் மட்டன் எடுத்து சமைச்சிருப்போம். மட்டன் எடுத்து சமைச்சு ஒரு அழகிய இடத்துல உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சங்கு கோயில் போயிட்டு ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு, அங்கே சங்கு கோயில் வந்து ஃபேமஸான கோயில் இருக்குது, பெருமாள் கோயில், 19 டன் இடையுள்ள சங்கு. ஸோ அங்கே வந்து போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணியிருப்போம். 1 மணி நேரம் வீடியோ, லாங் வீடியோ தான். ஆனால் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க. ஹைப் இருக்கும், பக்கத்தில் ஹைப் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு 2-3 பேத்துக்காக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு எடுத்த வீடியோ எஃபோர்ட் போட்டு எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த கடம்பூரையுமே ஒரே வீடியோவில் இங்கே பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். சூப்பராக இருக்கும் மக்களே. உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்கும், சரிங்களா? மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. போலாமா? ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. பல்லவி, கையில், அம்மா, தவன், முகுந்த், தவன், அப்பா எல்லோரும் கிளம்பியாச்சு. அவங்க கூட நானும். மக்களே எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கடம்பூர். மக்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சோலோ ட்ரிப்பை போயிட்டு இருந்தால் இன்றைக்கி ஃபேமிலி ட்ரிப்பை கூப்பிட்டு போகிறேன். கடம்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷன், சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை, அதுலேருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைங்கிறாங்க. பட் அது எனக்கு எப்படின்னு தெரியல. மொத்தம் வெஸ்டர்ன் காட்ஸ் ஒட்டி தான், ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன். கொல்லிமலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்குது. திம்பா, சத்தியமங்கலம் இருக்குல்லாங்க, அதனுடைய தொடர்ச்சி தான். எதுவுமே நேராக அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். கடம்பூர் ஒரே ஒரு ஸ்டே தான் இருக்குது. வேறு அங்கே ஸ்டேவுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. அந்த ஸ்டேவும் நமக்கு தெரியும். நிறைய பிளான் இருக்குது, அது எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். உங்களோட கடம்பூர் போயிட்டு மீட் பண்ணுறேன். ஓகே, வந்தாச்சா மக்களே? ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலையில் வந்து உள்ளே ஏறணும். இந்த டேம் வந்து பெரும்பள்ளம் டேம், ஓகேங்களா? வந்தாச்சு. அதில் ஸ்டெப்ஸில் ஏறி மேலே கொண்டு போய் இந்த வியூ காட்டலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கும். பவானி சாகர் டேம் கூடவே வியூ நல்லா இருக்கும். அது எல்லாமே எல்லாம் இருக்கிறவங்க தான், எல்லாம் குடி வாழ்றவங்க தான். எல்லாம் இங்கே தண்ணி குடிக்க ஒரு யானை இல்லை. யானை அங்கே வரும் தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் அதில் வந்து தண்ணி குடிக்கும். ஸோ அப்பா, அம்மா, ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து இதுலேயே அந்த கோடு வரைக்கும் நடங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டருங்க. இதுலேருந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டரு, இங்கேருந்து அந்த பக்கம் 1 கிலோமீட்டர். டேம் ரொம்ப நீளமான டேம். ஆனால் சூப்பரான ஒரு இது. எனக்கு எத்தனை தடவை வந்தாலும் இந்த பெரும்பள்ளம் டேம் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மட்டும் போகவே மாட்டேங்குது. மக்களே அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம கார் எடுத்தாச்சு, வாங்க அப்படியே போகலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம பாதியிலேருந்து தான் மக்களே அந்த பக்கம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறோம். போன டைம் வந்தப்போ பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல சற்று மாதிரி அந்த சூப்பராக இருக்குது, அந்த வியூ நல்லா இருக்குது. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அதில் வர சொன்னேன். பாய் பாய். சரி ரைட்டு. மக்கள் இதில் பாருங்க, பஸ்ஸெல்லாம் வருது பாருங்க. எனக்கு தெரிஞ்சது கடம்பூர்லேருந்து அப்படியே சத்தி போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓரம் கட்டி நிறுத்திக்கிட்டால் பெஸ்ட்டு. ரைட், அதில் போயிடுவான். கோவை காந்திபுரமா? அடா வக்காலோடுத கோயம்புத்தூர் போகுது. அது கோவை டு சேலம் பஸ் இதில் போகுதுங்க. நம்பவே முடியலைங்க. பரவாயில்ல, நினச்ச இடத்துல எடுத்துகிட்டு போக மாட்டேருக்கு. கிட்டத்தட்ட அவன் சொன்னல மக்களே 1 கிலோமீட்டர் வரும்னு சொல்லி. எவ்வளோ தூரம் வரப்போ போகுது பாருங்க.
மகளே வந்தாச்சு. எங்கே வரதே தெரியலையே. அங்கே லாஸ்ட்டில் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ எங்கே வராங்க இருக்கேன். கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ தூரம் நடந்து வந்துருப்பாங்க தெரில. பாருங்க, சுத்தமாக தெரில. பாருங்க சரிதா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சிங்கமா? செமையா இருக்குது பாருங்க. ஸ்கூல் பஸ்ஸா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குதா? பிரமாதம் அருமை அருமை. இதெல்லாம் அங்கே நம்ம உச்சிமேட்டில் இருந்த இதையெல்லாம் எங்கே வந்து பார்க்கறது? பரவாயில்ல அருமை அருமை. இந்த கிளைமேட்டுக்கு மானை வந்து நல்லா இந்த மலை பிரதேசத்துக்கு வந்து நல்லா மானை நல்லா கருக்கி இருக்கிறதுக்கு இந்த ஏரியா வந்து அருமையாக இருக்குது. இந்த நேரத்துக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 20 செம்பிலியாடு இருந்து இப்படி ஏரியோரம் இப்படி கரையோரம் விட்டுட்டு அப்படியே இந்த கரையில் கோந்திருந்த டேம் கரையில் கோந்திருந்த எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கு. அருமை அருமை. அது என்ன செம்பிலி மேய்க்கிறாங்க. பட்டியாடும் சரி, பொட்டிப்பனம் சரி. அதாவது பட்டியாடு இருக்கிறது ஒன்று, பொட்டிப்பனம் கூட தீண்டு வரும். பட்டியாடு வந்து அப்படியே பெருவிக்கிட்டே இருக்கும். ஓகே மக்களே, எல்லாம் கிளம்பி கீழே போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஜாலின்னா இதுதான் மக்களே, ஜாலி. இதுதான் ஒரிஜினல் ஜாலி. சரி, ஓகே, அவ்வளோதாங்க. செக் போஸ்ட்டு கடம்பூர் இங்கேருந்து 14 கிலோமீட்ரு, குன்றி 31. இதுதாங்க மக்களே செக் போஸ்ட்டுங்க, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. ஸோ இது வந்து செக் போஸ்ட்டு. இதை கடந்து மேலே போகிறோம். இதுலேருந்து ஹில்ஸ் ரோடு ஆரம்பங்க. இதுதான் ஹில்ஸ் ஆரம்பம்ப்பா மக்களே. போன டைம் வந்து பைக்கில் காமிச்சிருப்பேன், சூப்பராக காமிச்சிருப்பேன் இந்த ரூட்டை. ஓகேங்களா? இதில் வந்து ஓரளவுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஜாலியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இது 15 கிலோமீட்ரு. ரொம்ப ஒத்தையடிப்பு ரோடு தான் இது. வந்து சிங்கிள் வே தான், டபுள் வே கூட கிடையாது. லெஃப்ட் சைடு வந்து போகவே கூடாது. இப்போ இத்தனைக்கு மலை ஏறும்போது லெஃப்ட் சைடு சுத்தமாக போகக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸும் ரொம்ப அதிகம் இந்த ரூட்டில். நைட் டைம் வரக்கூடாது இங்கே இந்த ரூட்டில். வரமா இருந்தால் டே டைமில் வர்றது தான் பெட்ரு. நைட் டைமில் வந்து அனிமல்ஸ் ஜாஸ்தி இந்த ரோட்டில். ஸோ இதுதான் இந்த கடம்பூர் ரோடு. போன டைம் நம்ம பைக்கில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். சூப்பராக இருக்கும். இந்த ஒரு இடத்துல என்ன பார்த்தா மேலே பார்த்தா கீழே டேம்லாம் தெரியும். ஆனால் ஃபேமிலி வச்சுட்டு நம்ம நிற்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நேராக இருக்கிறதுக்கு மேலே ஓட்டிதான் மக்களே. முன்னாடி காமிச்சிரு. நைட் டைம் நம்ம போக பாருங்க எப்படி இருக்குது மக்களே. அவ்வளோதான் மக்களே, மேலே வந்தாச்சுங்க. கடம்பூர் உச்சிக்கு. கரும்புலோடு நிற்கிது பாரு. ஆமாப்பா, மேலே கரும்பெல்லாம் இருக்குது. ஏதோ நீ காட்டுக்கள் கூட்டிட்டு போற நினைச்சிட்டீங்களா? மக்களே இங்க பாருங்க, கரும்புலோடு கீழே போவே. ஆமாமா, இதுல தான் போய் ஆகணும். மக்களே இங்க பாருங்க, கரும்புலோடு நிக்குது. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடுல பெட்ரோல் பங்கு. கரும்புலோடு பாருங்க. பெட்ரோல் அடிக்கணும், அடிச்சுக்கலாமா கொஞ்சம்? பெட்ரோல்லாம் இருக்குதுப்பா, வீட்டுக்கே போயிடும். 2000 கிடைச்சிட்டு வந்துருக்கிறேன் மக்களே. ஒன் டைம் வந்தப்போ இதில் தான் மக்களே தங்கியிருந்தோம். இது வந்து என்னென்னா ரொம்ப மோசமாக இருக்குது அந்த ரூமு. ஆனால் இதே ஓனரோடைய தான் வந்து இப்போ நம்ம போப்போம். ரெஸ்ட்டு, மெக்கானிக் ஷாப்பு, அப்புறம் சம்பரக்காடு ஹோட்டல் லெஃப்ட் சைடில் வரும் மக்களே. இங்கே வந்து ஃபுட்டு செமையாக இருக்கும். இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ் கடம்பூரில். ஹோட்டல் சந்தனக்காடு. ஹோட்டல்லாம் நிறைய இருக்குங்க. வேறு நம்ம சிவீரி மாதிரி தான் வா. நீங்கள் எதாவது நினச்சிக்கிட்டீங்களாட்டு இருக்குது. பாருங்க, அரிசி கிரிசி எல்லாமே இருக்கு. எல்லாம் மெடிக்கலு. இதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டு பாருங்க. எல்லாமே மேலே இருக்குதுங்கப்பா. கம்ப்யூட்டர் தானே வரைக்காத. ஹோட்டல் கடை போண்டா. இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டேன். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு. அதில் எல்லாமே இருக்குதுங்க. அதாங்க நம்ம ஊர் டவுன் எந்த மாதிரி இருக்குமே. பாருங்க, எலக்ட்ரிக்கல் கடை பாருங்க. இது அனைத்துமே
கொல்லிமலை கூட தின்னு இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸ் இங்கே. மக்களே, அடுத்த கட்டமாக இதை பாருங்க, மளிகை சாமான ஸ்நாக்ஸு. இங்கே மேலே வந்து ஒரு மளிகை கடைக்கு 7 மளிகை கடை இருக்குதுங்க. நீங்கள் கன்ஃபியூஸே ஆகிக்க வேண்டாம். நான் கீழேயே இந்த கல்லெண்ணெய் அப்புறம் இந்த மசாலா ஐட்டம்லாம் வாங்கினேன். அந்த எங்கள் ஊர்லேயே எங்கேயும் மேலே இருக்காது. நம்ம போன டைம் இந்த பண்ண அதெல்லாம் ஓடிக்கும். பாருங்க, அங்கே ஒரு மளிகை கடை, அப்படியே பக்கத்தில் இங்கே ஒரு மளிகை கடை, அதுபோக வருதுங்க அப்படின்னா அந்த பக்கம் லைனாக மளிகை கடை, பேக்கரி எல்லாமே இருக்குது. கீழே இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்று ரெண்டு இல்லை, கறிவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் ஒரு 4-5 மளிகை கடையில் கேட்டேன். 5லேயுமே வந்து சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கிடைக்காதுட்டாங்க. ரெண்டுமே ஒரு மளிகை கடையோட ரெண்டுமே இல்லைங்க. ஆமாம், எடுத்துகிட்டே இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மக்கள். இந்த ஊர் தான். இதே ஊரா நீங்கள்? சரி சரி. உங்கள் வீடு எங்கே இருக்கு? எந்த ஊர்? சாலை கடையா? உன் பேர் என்ன? எத்தனை படிக்கிற? சரிப்பா, பாய். எல்லாமே வாங்க. நானே இந்த கறிக்கடையில் வந்து கறி இல்லை. ஸோ கறி வந்து பார்த்திங்கன்னா இதில் கடைசி ஒரு கோழி தான் இருக்காமல், அந்த கோழி எப்படி கோழின்னு தெரியல. அதனால் அதை வாங்கலை. இன்னொரு கடை நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல, இன்னும் ஒரு குன்றி போகிற வழியில், அங்கே போய் வாங்கிக்கலாம். அங்கே தான் இப்போ கிளம்புறோம். மக்களே, போன டைம் வந்தப்போ இந்த கறிக்கடை பார்த்து வச்சுருந்தங்காட்டி பரவாயில்ல, டேரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு இங்கே பார்த்துட்டேன். காட்டுக்கால கறிக்கடைங்க. போகிற டைமே நான் சொன்னேன், இது எங்கே அப்படின்னா கடம்பூர்லேருந்து குன்றி போகிற வழியில் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம் அப்படின்னா குன்றி போகிற வழியில் லெஃப்ட் சைட்லேயே இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுதான் காடு தானா. காடுனா மக்கள் வாழக்கூடிய பகுதி தானுங்க. அதாவது கரும்பெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஓகே மக்களே, அண்ணனுக்கு கோழி பிடிச்சது நம்ம 540 ரூபாய்க்கு இருக்காமா. எவ்வளோ இருக்குங்க கிலோ? கிலோ 300. இல்லை இதில் எவ்வளோ வருதுங்க? 1,800. சரிங்களா? சரி. பீஸ் பெருசும் இல்லாமல் சின்னம் இல்லாமல் நடுத்தரமாக போடுங்கண்ணா கணக்கா வறுவலுக்கு. இல்லைன்னா இது இப்படி பண்ணுங்க, வறுவலுக்கு பாதி, பிரியாணிக்கு பாதி. பிரியாணி இது வறுவலுக்கு. ஃபஸ்ட்டு வறுவலுக்கு. பிரியாணி லெக் பீஸ் போட்டுருங்க. போட்டுடலாம். ஓகே மக்களே, ஆக்சுவலாக இன்னொரு கோழி பிடிக்க சொல்லான்னு இருந்தேன். அதுக்குள்ளே அதை பிடிச்ச கோழி நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அதாவது எப்படின்னா, நான் மஞ்சள் மேட்ரை எடுத்துக்கலாம் கம்னா அப்பவே. மஞ்சள் தண்ணி இருக்குல்லங்க, அதை வந்து இது பண்ணி வச்சுக்கிறாரு. தண்ணியில் ஓட்டி கரைச்சி வச்சுக்கிறாரு. அதை ஊற்றி விட்டு அப்படியே கழுவி விட்டுறாரு. நல்லா இருந்துச்சு அந்த மெத்தட் பார்க்குறேன். சரி ரைட்டுங்க, வெட்டட்டும். ஊட்டி எப்படி போடுறீங்களா? ஆமாம்மாங்க. அன்னைக்கு வந்து குன்றி வரடி போனோம். குன்றி போயிட்டுங்க, சும்மா அப்படியே சுற்றி அடிச்சுட்டு வந்தோம். நம்ம இங்கே தான், ஈரோடு தான். எப்படி காட்டுக்கால கறி கடை சூப்பராக இருக்குதா? கரும்பெல்லாம் தண்ணிக்கே சொல்லு, அதெல்லாம் வெட்டிடுவாங்க. மழை பெய்யோன்னு இந்த டைம். ஏன்னா இந்த டைம் மழை பெய்யோன்னு பெய்ய மாட்டேங்குது. அதாவது நம்ம அங்கே மழை பெய்ய மாட்டேங்குது. நம்ம ஊர்லேயுமே கேரளா மழை. நான் போன டைம் பார்த்தா மல்லியம்மன் கோயில் அந்த இதில் தண்ணி போயிட்டு இருந்தேன் சொன்னையில். இப்போ தண்ணி இல்லை. அதான் இந்த எல் இன்னொன்று இந்த வருஷம் ஒன்று வருதாம்மா, அதனால இது இருக்கு நினைக்கிறேன். மழையில்லை. ஸோ மகளே, இதை பாருங்க, அங்கே தான் பால் சொசைட்டி. பால் வாங்கியாச்சு. 6 லிட்டரு 25 ரூபாங்க. இதெல்லாம் பால் கொண்டு ஊற்ற போகிறாங்க பார்த்தீங்களா? இல்லை சாயந்தரம் ஆனால் நிறைய பேர் வந்தாங்க மக்கள். அந்த குன்றி அந்த ஊருக்கள் அங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே வாங்க, அப்படி திருப்பிட்டு வாட்டி அப்படியே திருப்பிட்டு போகணும். இப்போ இது வந்து அத்தியூர் போகிற ரோடுங்க. ஸோ இதில் தான் வந்து நம்ம சொன்ன அந்த ரூம் ஸ்டே இருக்குது. கடம்பூரில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் கிளம்பிட்டோம். எப்படி எப்படி இருக்குது பாருங்க. பாலமலை பக்கம் இருக்கிற மாதிரி பாருங்க மக்களே. அந்த இவன் பாப்பாய்க்கு விட்டு பண்ணி கொடுத்துருக்கிற இடமெல்லாம் பிடிச்சிருக்கு. சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்க இடம். எப்படி செமையாக இருக்கு அந்த மலை? அதாம்மா நம்ம வந்த மலை. ஆமாம், வந்த மலை தான். அது கீழே வந்தோம்.
எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச கண்டபடி பேசுவார் மக்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இல்லை, இந்த பொலிரோ ஜீப்பு 4x4 மட்டும்தான் ஏற்ற முடியும். ஆனால் நம்ம வந்து 800 ஏற்றி வச்சு போன டைம் நம்ம சேதுவம்மா கார் கூட ஆல்டோ கார் வந்து மாதிரி ஏற்றிட்டு ஆல்டோங்க அதை வந்து கீழே இந்த இடத்துல போட்டு ஏற்றணும். ஆனால் இதை வந்து ஏற்றிட்டு நீக்கு ஒரு எனக்கு எல்லாத்தையும் இறங்கி சொல்லிட்டு நிறைய லக்கேஜ் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கிட்டு மேலே வரணும். அதனால் வந்து ஒரே வாங்கி ஏற்றிட்டேன். போன டைம் நம்ம சேதுவம்மா கார் வந்து இதில் போட்டாச்சு. இன்னுமே கீழே வந்து நல்லா டேம்பராக இருக்கும். இது வந்து அண்ணா அவர் வந்து என்னென்னா ஓனர் வந்து இந்த பாதை வந்து ரெடி பண்ண போகிறாராமா சொன்னார். இது இன்னொரு அவ்வளோதாங்கண்ணே ரெடி பண்ண ஃப்யூச்சரில் ரெடி பண்ணிடுவார். ஐ மீன் ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இந்த பாதையெல்லாம் இன்னும் வந்து ரெடி பண்ணிடுவாங்களாமா. ஸோ மேலே தேய்ச்சி இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணும். ஒன்றும் ஆயிருக்காது இறைவன் மையத்தில். ஏன்னா மக்களே கொண்டாந்துட்டோம்னா கார் அந்த மாதிரி சேஃப்டியாக போட்டுக்கலாம். கீழே இறக்கிற பிரச்சனை இல்லை, அது அழகாக இறங்கி போய்க்கும். இறங்கலாம் பிரச்சனை இல்லை, அது நேக்காக எடுத்துக்கலாம். என்ன அடியில் சேஸ் மட்டும். ரெண்டாவது என்னன்னா நான் எந்த நம்பிக்கை ஏற்றுனா நம்ம காருக்கு வந்து போட்டிருக்க டயர் வந்து ஆம்னி டயருங்க, ஹைட் அதிகம். ஸோ அதாவது 800 டயர் ஆம்னி டயருங்காட்டி கொஞ்சம் வந்து சேஸ் வந்து கொஞ்சம் ஹைட் இருக்குது. ஸோ அந்த ஒரு இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றிட்டேன், கொண்டு போட்டாச்சு. இதுதான் நம்ம தங்கக்கூடிய இது. இங்கே போட்டால் பிரச்சனை இல்லை, கீழே போட்டு நம்ம ஒன்றுக்கு கீழே போயிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து செட் ஆகாது. அதனால தான் இருந்தது. கீழே நடந்ததுக்கு போய் கூட்டம் வந்துடலாம். ஸோ பாதுகாப்புக்கு நமக்கு பாருங்கள் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு சுற்றி. இதில் வந்து ஓனர் இருப்பார், அதான் பாருங்க முன்னாடி. ஆனால் தெரிஞ்ச மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறியா? இரு அங்கே நாய் இருக்குது, வா. இங்கே கொண்டாந்தா போனால் காரை சேஃப்டியாக போட்டுக்கலாம். அங்கே தன்னை பேர் கையில் நிறுத்திட்டு எப்படி வருது? நம்ம வீட்டு தான் சாமி. ஆமாம், இங்கே தான் நாங்கள் போகிறோம். சரி ஓகே மக்களே, எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். ஒய்ஃபை இருந்து எல்லாமே இருக்குது. இங்கே பாரு மக்களே, இந்த டைம் வரும்போது மேங்கோ ஜூஸ் இதுக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க. சரி இங்கே போயிட்டு வாங்கிட்டு கிடக்கிறக்கு போட்டுலாம் சொல்லிட்டு இங்கே வந்த உடனே பாருங்க நீங்கள் குடிக்கிறோம் பாருங்க. சரி ஓகே மக்களே, எல்லாத்தையும் எல்லாம் வெளியே எடுக்கலாங்க. ஒன்றா வெளியே எடுப்போம். போதே இவ்வளோ குடிச்சது இந்த சாமி குடி. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் உள்ளே கொண்டு போய் சேர்த்துவோம். தான் வாடா அப்படியே பிடிச்சிக்கோ. ரைட்டு மகளே, இது ஒரு ரூமு. ஃபேனு இந்த பாருங்க மக்களே, மேலே ஓடுங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஃப்ரிட்ஜ் வெளியே இருக்குது பாரு. அது வந்து கிச்சன் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் பெட்ரூமா. இங்கே டிவி இருக்குது, ஒய்ஃபை இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதை இங்கே ஒரு ரூம் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா அதை இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஓகே, இதையும் லைட்டை போட்டுருவோமா? வை சாமி, இங்கே வை, வெளியே கொண்டாந்து வைங்கடா, இங்கே வைங்கடா. ஓகே, இங்கே வச்சிரு. நெக்ஸ்ட்டு 200 டியூக் பைக்கு நம்ம தம்பி தான் வச்சிருக்கா அப்படி. ஸோ நம்ம ப்ரெஸ் வந்ததுங்க. இந்த இதெல்லாம் ப்ராப்பர்ட்டியில் கவனிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ ஓனரோட அசிஸ்டன்ட் மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்த உடனே செட் ஆகிட்டானுங்க. படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஓகே மக்கள், இப்போ நல்லா தெரியுது வருங்க, சூப்பராக. ஸோ இது ஒரு ரூமுங்க, ஓகேங்களா? தெரியுதுங்களா? மேலே ஃபேன் வசதி எல்லாம் ஓட்டு வீடு தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே இங்கே உள்ள வந்த அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ரூமு, இங்கே பெட் இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பெட்டு, ஓகேங்களா? வெளியே வந்து ரெஸ்ட் ரூம், டாய்லெட்டு. ஸோ இதுதான், எல்லாத்துக்கும் மேலே ஃபேன் இருக்குது. மக்களே, இந்த கறி எல்லாமே வந்து பிரியாணிக்கு 2 லெக் பீஸு பீஸாக இருக்குது பிரியாணிக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வறுவலுக்கு செம்ஜம்னு எல்லாமே அலாசி வச்சாச்சுங்க. பாருங்கள் வேறு லெவல் இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கே. சரி ரைட்டு, இப்போ வந்து வறுவல் எடுத்துகிட்டு போயிட்டு வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து முட்டை வந்து வேக வச்சுட்ருக்கோம். முட்டை வேகட்டும். முட்டை இப்போ வாங்கின மக்களே மறுபடியும் கடைக்கு போயிட்டு பார்த்தீங்களா இல்லையா, கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தலை இல்லைன்னு சொன்னல, கறிவேப்பிலை இங்கே மரமே இருந்து உடைச்சாச்சு. இப்போ எங்கேயும் கடைக்கு போகும்போது அந்த கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பியோட பைக் எடுத்துகிட்டு போயிருந்தேன், டியூக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு மக்களே. ஸோ இந்த டியூக் பைக்கு பார்த்த உடனே பிரசாந்தோடைய இதுக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னேன். அப்புறம் உடனே ஃப்ரிட்ஜுக்காக இருந்தது, எங்கள் வீட்டுக்கு வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாங்க. கொத்தமல்லி தலை வாங்கியிருந்தேன் பாருங்க. கொத்தமல்லி தலை, தயிர், அப்புறம் பெரிய வெங்காயம் வாங்க முக்கியமாக. என்ன பண்ணுறதுங்க அப்புறம் அந்த இடத்துல அவசரத்தில் பெரிய வெங்காயம் வாங்கலை, பெரிய வெங்காயம் வாங்கியாச்சு பிரியாணிக்கு. ஓகே மக்களே, அப்புறம் என்னடா இதில் வைக்கிட்டீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேஸ் லீக் ஆகுதுங்க. அதனால் வந்து இதில் வச்சாச்சு பெருசில். இது அதுவும் நல்லதாகவும் போச்சு,
என்னென்னா கொஞ்சம் சமையலும் கொஞ்சம் குயிக்காகவும் ரெடியாகும். கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் கேஸில் விளையாடக்கூடாது மக்களே. ஓகே, வடை சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இந்த எண்ணெய் வந்து நம்ம ஊர்லேருந்தே வாங்கினேன், எங்கள் ஊர் எலுமத்தூர் ராஜா மரச்சக்க கடலெண்ணெய் ஷாப்பிலேருந்து. வெங்காயம் வந்து ஜோராக வணங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். போதுமா? ஓகே மக்களே, போட்டுடலாம். மிச்சம் வந்து பிரியாணிக்கு வேணும். இது வந்து பிரியாணிக்கு சேர்ந்து அரைச்சி வச்சுருக்குறாங்க. நம்ம கறிக்கு தேவையான மட்டும் போட்டுக்கலாம். போதுமா? இது அதிகம் நினைக்கிறேன். போதும். பிரியாணி கொஞ்சம் தக்காளி நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மக்களே. டீ நல்லா ஜம்முன்னு வேகமாக எறிய முடியும். சீக்கிரம் தக்காளி பெருசு பெருசாக இருந்தது, ஜம்முன்னு வணங்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு கறி மசாலா போடலாமா? கறி மசாலா போதுமா? செம 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 செம. நெக்ஸ்ட்டு மக்களே கறி அரைக்கிடலாமா? டன். தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றினா நமக்கு ஊற்றிக்கலாம் மக்களே. தைரியசாமி வார ஒன்றுக்கு இருக்கிறியா? இந்த வார கறி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். கணக்கா இதில் மட்டும் தான் நான் எப்பவுமே சொதப்புவேன். ரைட் மக்களே, அடுத்து பாருங்கள். பொங்கிருச்சு தெரியுதா? கையிலுக்கு பால் ரெடிங்க. கையில் முகுந்து தவணு பால் வாங்கினோம்ல சொசைட்டியில். ஸோ பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி. ஓகே மக்களே, அடுத்து சாப்பாட்டு கொஞ்சம் இது வேணும். கறி வந்துருச்சுன்னு பார்த்துடலாமா? ஒரு பீஸ் எடு. சரிதா? ஆகி போக. ஸோ நல்லா வந்துருச்சு. வேறு லெவலுங்க பா. டேஸ்ட் வேறு லெவல் இருக்கு. நல்லாவே டேஸ்ட் பார்த்தாப்புல எப்படி நல்லா ஜம்முன்னு தான் இருந்தது. அப்படியே பரபரன்னு அடா சத்தியமாக வேறு லெவலுங்க. தெரியுதா மக்களே? ரெடி. இங்கே வேறு சும்மா அப்படியே செமி கிரேவியா தூக்குதுங்க. அங்கே பண்ணியாச்சு. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுட்டா போதுமா? மிளகா வந்து ஏன் வந்து ஒரு மிளகா போடுறோம் அப்படின்னா, அல்சர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அதிகமாக உண்டு பண்ணுறதே வந்து இந்த பச்சை மிளகா தான். அதுதான் காரணம். இங்கே பாருங்க, வெங்காயத்தை பாருங்கள் ஜோராக வேறு லெவலில் வணங்கிடுச்சுங்க. சூப்பரா இஞ்சி பூண்டு போட்டாச்சு, பிரியாணி மசாலா போட்டாச்சு, கறி மசாலா போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. கறி போட்டலாமா? ஓகே. ஆஹா, மீட் அப்படியே பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு தேவையான தண்ணி வந்து டம்ளரில் எத்தனை டம்ளர் போட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. சேர்த்துறலாம், உள்ள சேர்த்துடலாம். தீ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். டன். ஏன்னா இதெல்லாம் தின்னுட்டு எப்படா சோறு திங்கிறது? அதனால தான் அம்மா பலவே தோல்வி வச்சாங்க, கண்டுபிடிச்சிட்டான். நீ பொம்மை பார்த்துக்கிட்டு இருக்கிறியாப்பா? பொம்மை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ஓகே, மிஷில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டா? ஓகே மக்களே, டன் 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 பிரியாணி ரெடி. சாப்பிடலாமா? ஓகே 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 மக்களே, சரிகிறதா? அங்கே பாருங்க, அப்படியே சிக்கனை பாருங்கள், சும்மா எண்ணெய் விட்டு அப்படி கிளறிடுமா? எப்படி சும்மா ஜம்முன்னு பண்ணிட்டியா?
அடா 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 இங்கே வாருங்க மக்களே, சும்மா அப்படியே லெக் பீஸ்லாம் மேலே எடுத்து வச்சாச்சு. உள்ள பீஸ்லாம் இருக்குது. பக்காவாக பிரியாணி ரெடிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மோர். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடி, எக்கு. ஓகேம்மா, போட்டு சாப்பிடுங்க. அருமை, பிரமாதமாக இருக்குது. நல்லா இருக்காப்பா? இன்னைக்கு கடம்பூர் மலையில் வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடணும்னு நம்மளுக்கு வந்து ஒரு அமைப்பு. ஓகே, கடம்பூர் மலை இப்படி ஒரு நம்மளுக்கு இப்படி ஒரு பில்டிங் கிடைச்சது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த அருமையாக இருக்குது. சரி, பொறுமையாக சாப்பிடு மக்களே. அப்பாவுக்கு சிக்கன் போடுவோம். இதே திக்க முடியாது, கேட்குறேங்க. அதை கொஞ்சம் வச்சுக்கங்க, அப்புறம் வேணா வச்சுக்கலாம். பையனுக்கு பையன் நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா முகி சாப்பிட்டு வச்சுக்குவான். எதையும் குறை சொல்கிறதுக்குள்ள எல்லாம் பிரமாதமாக இருக்குல்ல மக்களை. எல்லாத்தையும் காமிச்சிருப்போம். ஒயிட் ரைஸ் காமிக்கல. அதை பாருங்கள், ஒயிட் ரைஸும் வந்து டேக்ஸாவில் ஆக்கியாச்சு. இங்கே வச்சிடலாம். டன் டன் டன். இந்தா அவ்வளோ போதும். பிரியாணி குஸ்கா. எப்படி இருக்கு பழகு? சூப்பராக இருக்கா? பச்சைப்புளி கரைப்பீங்களே, கரைச்சிங்களா? நீ பச்சைப்புளி கரைக்கல. புளி இருக்குதா? புளி தான் வாங்கலையே, மறந்துச்சு ஓகே. நெக்ஸ்ட்டு ஆஹா, மகளே. சாப்பிட்டு உங்களை மார்னிங் சந்திக்கிறேன். ஓகே, மாத்திரை சாப்பிட்டாச்சா? டன். குட் நைட் லெவன். குட் நைட். 3 hours later. மக்களே தெரியுதா? ஸோ நம்ம இருக்கிற இடத்துக்கு யானை வந்துருச்சு. அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தம்பி வந்து சரி இங்கே முடிக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி எடுத்து முடிக்கிறாச்சு. சத்தியமாக பயங்கரங்க. இந்த வரைக்கும் வீடியோவில் இன்னைக்கு நேராக பார்க்குறோம் மக்களே. போக மாட்டீங்க. லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கு. தெரியுது இல்லையா? ஒன்ன கேட்க மாட்டேங்குது. பாத்து மாத்தாம இருக்குது. வாழ 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 என்ன ஏத்தல மென்ட் வரீங்க? ஓடு போ. வான போயிரு பாத்துங்க. கேப்பே கேட்க மாட்டீங்க. போ. போயிரு போ. தெரியுங்களா மக்களே? போயிரு போ. ஓ. அதை எடு பேஸ் காக்க எடு. எத்தனை தடவை ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். இன்னைக்கு தான் இவ்வளோ லைவ்ல என்னால் நம்ம இருந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீ அப்படி என்ன பாத்துங்கிறப்போ அதெல்லாம் இடத்துல போ. கருத்தர் ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாம் தேர்ந்து கம்பி அங்க ஒரு கம்பி இது அதுக்கு பாட்டுக்கு இந்த கம்பி எடுத்துட்டேன். அது இடத்த இல்ல போ போ போ. அது இல்ல போ. அட இடத்தலன்றே போயிட்டு ஆஃப் பண்ணியாச்சு போ. பேசிட்டு வேலை அதான் நிக்குதோ இருக்கிற மரத்துக்கு இறங்குறதா ஒரு கொய்ய மரத்துக்கிட்ட அப்படியே கேள்வி இருக்கு. பேசாதுக்குமே பேசாதுக்குமே. இல்லை இல்லை அதெல்லாம் பிரச்சனை. எப்போ போல் பேசுங்க. ஏய் பா பா பா. நம்ம பேசுறது புரியுமா அதுக்கு? இப்ப நாம எகத்தல மணி அந்த நாள் வச்சுருங்க. ஏய் போயிரு மறுபடியும் பாத்துங்க பண்ணோம்னா அது ஞாபகம் வச்சுக்கணும். அது இடத்துல நீ போ. ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இடத்துல போயிரு போ. இடத்துல போ. அட இடத்து கம்பி இல்லப்பா போ. இடத்துல பாத்தியா போ 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 போ. இடத்துல போ. அப்படி மெச்சு போயிரு போ. அப்படிதான் போ. நீ பண்ண வைக்க நாங்க இது வேண்டிக்கிறோம். இல்லாட்டி போக மாட்டோம். போயிரு போ. இடத்துல போ.
பார்த்து போ 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 அது இல்லை ஒன்றும் இல்லை போ 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 சொல்லுங்க நான் சைடு வருது போயிரு போ வந்து The next day. முகந்தே குட் மார்னிங் தூக்கம் நல்லா வந்ததா ஓகே மக்களே எல்லாம் எந்திரிச்சு காலங்கத்தில் போய் சைட் சீயிங் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குதா பார்த்தா ஐயோ நைட் தான் அண்டாக்கே வந்துருச்சுறாங்க இது. மக்களே நைட்டு தம்பி ஜேசிபியில் எடுத்துகிட்டு வந்து மாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தான் முடிக்கிட்டு இருந்தாங்க யானையை. இப்போ நம்மளும் போய் ஜேசிபியில் ஏறி பார்த்தாச்சு, பக்கத்துலேயே பார்த்தாச்சு யானையை. அது பார்த்துக்கலாம் காட்டுறாரு இடத்துக்கு போய் தொட்டு பார்க்குதுங்க ப்ரோ. அமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இவனுக்கு பேசாமல் பசங்க பேசாமல் அது புரிஞ்சுக்குது. இருக்கு வாங்க யானை அங்கே அதுக்கு கீழே 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 இங்கேதே பின்னாடி அதுக்குள்ள இருந்தது. இங்கிருந்து எப்படி முடிக்கணும் வடக்கு போச்சா அது எங்கேயோ போயிருச்சு. அதுமா அங்கே பின்னாடிப்பா மக்களே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களே, இது வந்து ஒரு பலாமரம். போன டைம் வந்து டேபிளை அதை எடுத்து அந்த டேபிள் இருந்துச்சால ஸ்டார்ட் ஆஃப் தம்மில் அந்த டேபிளை தூக்கி இங்கே போட்டு இங்கே கொஞ்சம் ஜாலியாக பார்ட்டிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இல்லை யார்த்த அடிக்கல அம்மா அடிக்குது பிடிச்சா அடிக்குது. நான் கூட என்ன நினச்சேன் அதை இப்படி தொட்டோம்னா அடிக்கல மக்களே, அப்படி பிடிச்சோம்னா டப்புன்னு அடிக்குது. அடிக்கி சாமி பலவா மக்களே. அதாங்க அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த விதம் நைட்டு யானை சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்தாலும் கிட்ட ஓட வேண்டியதாக மகன் தூக்கிக்கிட்டு. இந்த பக்கம் பாதை சூப்பராக இருக்குது மக்களே. அது கீழே தான் ரொம்ப மோசம். அதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னாரு ஓனர் வந்து. அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அதெல்லாம் ஃப்யூச்சர் ரெடி பண்ணி நல்லா பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. இங்கே பாருங்க அந்த கம்பத்தராயங்கிரி இங்கிருந்து பார்த்தா செமையாக இருக்குது. இதுதான் மக்களே கம்பத்தராயன்கிரி. புரட்டாசி மாதத்தில் அந்த மலை வந்து ஏறுவாங்களாமா. இதுக்குள்ளே தான் நாங்கள் போயிருக்கோம். இங்கே வந்தீங்களா பிள்ளையா? எவ்வளோ தூரம் வந்தீங்க? தென்னை மரம் வச்சுருக்கேன். நிறையா உள்ள மரமெல்லாம் வச்சுருக்கேன். அப்படி வேணால் ஃப்யூச்சரில் பயங்கரம் வந்துடும் நினைக்கிறேன். ஒரு மலையவே வாங்கி போட்டிருக்காப்புல. அதெல்லாம் முன்னையே வாங்கினதா மட்டும்லாம். இன்றைக்கெல்லாம் சின்ன ரேட்டு இல்லை, இன்றைக்கெல்லாம் ரேட் ரொம்ப அதிகம். அன்றைக்கே தான் 5 லட்சம் 7 லட்சம் தான் சொன்னார் ஏக்கரா. அப்படியேங்கப்பா இந்த வியூவை பாருங்க, செமையாக இருக்கல நமக்கு மலை. அருமை அருமை அருமை. இதுக்கு அந்த பக்கம் அதெல்லாம் ஃபாரஸ்ட்டு மக்களே. இதுக்கு மேலே அப்படி ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எங்கே தொட்டாடி சினிங்கி பாருங்க மகளே எவ்வளோ பெரிய ட்ரெயின் பா. இதெல்லாம் வந்து நம்ம ஏரியா பக்கம் பார்க்க முடியாது. ஹில்ஸு இந்த மேடுகாட்டு பக்கம் இங்கே தான் பார்க்க முடியும். இது இருக்காட்டி தான் பரவாயில்ல உணவுக்கு ஜாலியாக பார்த்துக்கிட்டு. மகளே காலை வணக்கம். ஆல்ரெடி நம்மளை மீட் பண்ணிட்டேன்னா நைட் நூடுல்ஸ் வேணும் நம்மளங்க. மசாலா போட்டு அப்புறம் ஓகேப்பா அவ்வளோதாங்க. நிமிஷம் கொதிய ஆரம்பிச்சிருச்சு, போட்டலாம்ப்பா. ஓகே சூப்பர் மக்களே, அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அள்ளி காட்டலாமா? இல்லை வருவானு வேறு நூடுல்ஸ் சொன்னேன். கொஞ்சம் தண்ணி சொல்லணுமா? வேறு பெருசாகணுமா? ஓ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா மிளகு இதில் எல்லாமே மிளகு காய்ச்சி இருக்குதுங்க. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க. ஓகே சாப்பிட்லாமா? சூப்பர் மக்களே எல்லாம் ரெடி. தேக்கலை எல்லாம் போட்டு வச்சாச்சு. ஆக்சுவலாக இன்னும் மார்னிங் ஃபுட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலைங்க. நைட்டு வச்சது மீன் போடுறது இப்போ சாப்பிட்டு
மறுபடியும் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு நீட்டாக தரமாக செய்யலாம். சிக்கனே ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். பார்க்கலாம் எங்கள் மேலே என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். நம்மளார் காரார் நம்மளார் கொடுங்க. தேக்கலையில் சாப்பிட்றதா? ஆமாம், தேக்காலையில் சாப்பிட்றோம். அப்பா சாப்பாடு வித் கறி குழம்போட சாப்பிட்றாரு. நமக்கு வந்து நூடுல்ஸு ஜம்மு ரெடி பண்ணியாச்சு. காலையில் சீக்கிரம் நேரமே ரெடி பண்ணியாச்சு. அப்பாலாம் நூடுல்ஸ் சாப்பிடுவாரு, ஆனால் அந்த அளவுக்கு விரும்ப சாப்பிடலாம் சாப்பிடலாம். நூடுல்ஸ் காத்தாலே இன்னைக்கு ரொம்ப நீங்கள உடஞ்சி வரும். தம்பி யாருக்கு நூடுல்ஸ் வேணும்? உனக்கு நூடுல்ஸு நூடுல்ஸ் வேணுமா? பழைய சோறு குடிப்போம். எப்படி பாப்பா அப்படியே சாப்பாடு கொஞ்சம் சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, சியர்ஸ் மக்களே. நாளங்கத்தால ஆஹா வெறுவை துடிக்கணும். இப்படி சில்லு மாதிரி வயிற்றுக்கால் போகுது. ரைட்டு வச்சு சிக்கன் அப்படியே கட்டிச்சுக்கிட்டு அப்போ தண்ணி கொடுத்துருவோம் உனக்கு. தண்ணி விடுதான் அப்படி பழைய சாப்பாடு. புழு தண்ணி குடிக்கிறியா? புழு தண்ணி உப்பு கரெக்டாக தாங்க சார். ரைட். ஆஹா நூடுல்ஸ் வேற லெவல் இருக்கு. நூடுல்ஸ் ஓகே தான். மேங்கோ ஜூஸ் ஃப்ரிட்ஜில் எடுத்தாச்சா? அங்கே ஒரு ஆள் வெயிட்டிங். என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். எப்படி இருக்குது? ஆனால் பிரியாணி மக்களை நைட் வச்சோம்ல பிரியாணி, அந்த பிரியாணி சூப்பராக இருக்குதுங்க. அடுத்த கட்டமாக மத்தியான சாப்பாட்டுக்கு வெங்காயம் தொளிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் அம்மா. என்ன மட்டனா சிக்கனா? மட்டனா. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு நம்ம தம்பி வந்து சத்தியமங்கலம் போகிறேன்னு சொல்லி அந்த டியூக் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே. ஸோ இந்த பைக் நேற்று டியூக் பைக் ஓட்டின மக்களே, கடைக்கு போயிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் இன்னொரு பைக் கொடுத்துட்டு போயிருக்கிறாப்புல. ஸோ இந்த பைக்கில் வந்து இப்போ நானும் பழகு கடம்பூர் போயிட்டு கறி எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக மளிகை சாமான்லாம் செலவு பண்ணிட்டு வரலான்னு இருக்கிறோம். சரி வாங்க சொல்ல சொல்லி இறக்கலாம் வாங்க. டியூக் பைக்காக தான் ஈஸியாக இறக்கிடலாம். கெட்டு ஆகுது பார்த்துட்டு அப்படிங்க. நைட் யானை இங்கே தான் இருந்தது. இதுக்குள்ளே தான் இருந்தது யானை. இதுக்குள்ளேயா? இதுக்குள்ளே தான் இருந்தது. முடிச்சிருக்கு பாருதா, நல்லா முடிச்சிருக்கு பாரு வாழை மரத்தில். இதெல்லாம் யானை பண்ண வேலை தான். புளி வேறு படிச்சிருக்குது. இதெல்லாம் இறங்கியாச்சு, அங்கே தான் போய் இறங்குவேன். ஒன் டைம் அட்வென்ச்சர் எடுத்து வந்தோம்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஏற்றுல போய் வந்து ரெண்டாவது டைம் நானும் தினகரன் சும்மா சல்லுன்னு போனோம். ஏன்னா அதான் கொஞ்சம் பெரிய டயரு நம்ம பைக்காக இருந்தா. கொஞ்சம் சின்ன இது. அந்த வண்டி பெரிய டயர் தான். நேற்று எடுத்துகிட்டு போனால் அது கொஞ்சம் பெரிய டயர். அது டியூக் 200 200 தான். இது மாதிரி படிச்சுட்டு ரொம்ப சாயாதனால கொஞ்சம் கெத்து சம்பவம் தான் இந்த இடம். இறக்கியாச்சு. வீட்டை போய் சைடு மட்டும் சரி சுட்டதுனால பிரச்சனையே. இறங்கலாமா? வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். அப்படிதான் கொஞ்சம் அதுக்கு அது யானை வரப்படான்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. என்னப்பா அங்கே தான் இருக்கிற பையன் போய்ட்டுருங்க. அதுதான் இங்கேதான். அதான்
ஓகே மக்களே, வெற்றிகரமாக கீழே இறக்கியாச்சு. இந்த கொஞ்சம் கிரிக்கெட் சம்பவம் தான். போன டைம் இந்த அட்வென்ச்சர் பைக் இருக்குல்ல, ஃபஸ்ட் டைம் வந்து பயமாக இருந்தது மக்களே, அது வீடியோ சொல்லியிருப்பேன். ரெண்டாவது டைம் நானே எங்கே மேலே சில பார்ட்டி பண்ணிட்டு வந்த பாருங்க, அப்போ துணியோடு பயமே இல்லை. ஸோ கிரிக்கெட்னு கீழே வந்துட்டேன். சரி ஓகே மக்களே, அது ஜாலியாக இந்த பக்கம் போனோம் அப்படின்னா கடம்பூர், அப்படியே இந்த பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா அந்த சங்கு கோயில், அதாவது கம்பத்தை வாங்கி மலை, இதை நம்ம இந்த ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி இருந்தோம். சரி ஓகே போகலாமா? ரொம்ப நாள் ஆச்சு இப்படி போய். ஆமாம், கல்யாண ஹவுஸில் கொடைக்கானல் போன மக்களே கணக்காக கறி கடைக்கு இப்போ தான் வந்தால் குட்டியை அறுத்து தோல் உரிச்சு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. வரும்போது தான் கணக்காக தலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னும் அந்த துடிக்குது பாருங்க, துடிக்கிற முதல் கொண்டு அப்படியே லைவாக தெரியுது. நேற்று வந்து அதே இடம் மக்களே, இந்த இடத்துக்கு பேர் வந்து லொக்கேஷன் நான் கொடுக்குறேன், இப்போ வாட்ஸ்அப் எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன சாலட்டி, ஓகேங்களா? இந்த ஊர் பேர் வந்து சின்ன சாலட்டி. கடம்பூரில் அங்கே டவுனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி கிடையாது, ஆனால் இங்கே தான் கிடைக்குது. ஸோ அதனால இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. ரெண்டாவது நீட்டாகவும் இருக்குது மக்களே. என்னதுங்க காட்டுக்கால இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே கொஞ்சம் அங்கே ஏழை உச்சா போகுது. சிட்டியில் விட அந்த அளவுக்கு ஏழை போகாது, அந்த அளவுக்கு போகுது. அதான் இது ஆடெல்லாம் மலை மேலே இருக்கிற ஆடானா இல்லை? ஆமாம், இங்கே மலையாடு தான். மலையாடு தான், நல்லா மலை மேலே மேயறது தான். நல்லா ஃபாரஸ்ட்குள்ள மேயறது தான். ஓ, பல தேனி மூலிகையெல்லாம் சாப்பிட்றது. ஆமாங்க, சரிங்க. பார்க்க நீட்டாக ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னது இல்லாமல் நீட்டாக சைஸ் கரெக்டாக வெட்டிட்டு அல்வா துண்டு மாதிரி. காசு அருமை அருமை அருமை. காசு கொடுத்துட்டாங்க. இல்லை, அவங்க தான் கொடுப்பாங்க. ஆறு ஒரு வண்டிக்காரு தங்கலான்னு வந்தால் கொடுப்பாரு. ரைட், நான் பணம் ஜிபே பண்ணிட்டேங்க, ஓகேங்க. கேட்டுங்க ஃபோன் பண்ணி கூட. மக்களே, ஜிபே வந்து எனக்கு வந்து ஜியோ டவர் இங்கே கிடைக்கல, அதனால் நான் வண்டி எடுத்து திரும்ப கடம்பூர் போய் நானும் பழைய அங்கே நின்று ஜிபே பண்ணிட்டு திரும்ப வரோம். ஸோ ஒரு சிலருக்கு இங்கே டவர் கிடைக்குது, வோடஃபோனு பிஎஸ்என்எல் ஃபுல்லாக கிடைக்குதுங்க. அதான் சரி வரேங்கண்ணா. சரி 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 நான் வரேங்க. வாங்க சரி மக்களே, ரிட்டன் போகும்போது நான் நேற்றே இந்த மலையை காமிச்சிருப்பேன். இந்த மலைக்கு உள்ள சைடில் அங்கே பக்கவாட்டில் இருந்தால் நம்ம வந்திருப்போம். ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மலை மக்களே. நேற்று ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரில் வரும்போது பெருசாக காட்டணும், அதை இப்போ காட்டுறேன். சூப்பராக இருக்குது மக்களே. வீட்டுக்கு வந்தோடனே நான் காமிக்கலாம் நினச்சி மறந்துட்டு இந்த ஃபுல் பாட்டில் இருந்தது மக்கள் மேங்கோ ஜூஸு, தெரியுதா? நம்ம அன்றைக்கி இது வந்து நம்ம வீட்டிலே போட்ட மேங்கோ ஜூஸுங்க, அதாவது ஸ்லைஸு மாசா ஃப்ரூட் இருக்குமா சேம், அதை விட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எண்ட் ஸ்கிரீன் கூட செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொடுத்துரு பார்த்தா ஒரு டம்ளர் வலி குடித்தான், சூப்பராக இருக்குங்க. கொட்டலாம் மக்களே, ஆட்டுக்கறியை அலசி நல்லா கொட்டியாச்சு. கறி பாருங்கள் மக்களே, உண்மையாலுமே சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி, மலை ஆட்டுக்கறி, மலை வெள்ளாடு, கருப்பு ஆடு, பிளாக் ஷேப். மசாலா எல்லாம் போட்டாச்சு மக்களே, கொதி விட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மூடி வச்சிடலாமா? இங்கே வந்து ஜாலியாக படம் பாருங்கடா, ஆனால் எல்லாம் சோகமான படத்தை வச்சுக்கிட்டு இதுதான் பிடிக்குமா மக்களே? அவ்வளோதாங்க, ஃபைனலாக கொத்தமல்லி தலையும் கறிவேப்பிலையும் போட்டு இறக்குனா ஆட்டுக்கறி ரெடி. அப்படியே மூடி வச்சிடலாமாப்பா? ரைட். தமனே சோறுதீங்களா? தமனே ஃபைடர் மேனா இருந்தா சோறுதீங்களா? ஏன் திங்காது ஃபைடர் மேனு? எல்லாம் வாங்கி போ, ஒரு தீனி வாங்கி போடாம வயிற்ற வத்தடிச்சோம்னா சோறு திங்கி என்ன எல்லாம் திங்கி. ஃபைடர் மேன் சோறு திங்காதான். பல்லவி, அடுத்த கட்டமாக பச்சைப்புளி ரசம் மக்களே. இது வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல், எங்கள் ஃபேவரெட் மக்களே. அதாவது புளி வந்து ஊற வச்சுட்டு உள்ளே வந்து பச்சையாக சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கொத்தமல்லி தழை, அவ்வளோதாங்க. இந்த பூண்டு
வரமிளகா, சின்ன வெங்காயம் இதை 3 மட்டும் இடித்து போட்டுக்கிறோம் உள்ள. ஓகேங்களா? அப்புறம் உப்பு போட்டுக்கிற தேவையான அளவு. அப்புறம் அவ்வளோதான். கொத்தமல்லி தழை போட்டு அவ்வளோ முடிச்சு. கருவேப்பிலை போட்டிருக்கா? ஓகே, சாப்பாடு ரெடி, எல்லாமே ரெடி. எல்லாம் பாருங்களா, கூட்டி நீட்டாக வச்சாச்சு. இன்னமே கொஞ்சம் பொம்பு இன்னும் சுத்தம் பண்ணிடுவோம் மக்களே. நம்ம ஒரு பக்கம் வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். ஏமா எடுத்து வச்சாலும் கீழே உட்காந்துக்கலாம். கிளம்பியாச்சு இலைய இருக்கிறதுக்கு. வாங்க போய்ட்டு அறுத்துட்டு அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா நைட்டு யானை இங்கே தான் மக்களே இருந்தது. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருந்தது, அப்புறம் அது அந்த கோணப்புள்ளைங்க மரம் அங்கே போச்சு. அப்படியே செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு மக்களே. இவனுங்கெல்லாம் அசால்ட்டாக, அதாவது என்னன்னா பசங்க வந்து ஜாசிக்கில் இருந்தானுங்க, இருந்தாலும் வந்து லைட் எடுத்துட்டு கீழே ஓடுறானுங்க, பார்க்குறானுங்க. அங்கே ஃபோனில் கான்டாக்டு எங்கே இருக்குது அங்கே இருக்குது முடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ கூட இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் இருந்தாலும் தெரியாதுங்க, அது வாட்டுக்கு நின்றுட்டு இருக்கு. என்னானாலும் கவலைப்படாத, உன்னை காப்பாற்றிடுவேன், என்னை எப்படியாவது காப்பாற்றிடுவல்ல. நான் பூந்து பயங்கரமாக உடைச்சிருக்கு. இதான் இங்கேயும் பாருங்கள், எல்லாம் உடைச்சிருக்கா. இதுக்குள்ளே தான் மக்களே பூந்து விளையாண்டுருக்குது. இல்லை அங்கே நின்றுட்டு இருந்தது நைட். யார் வேறு எங்கேயும் தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாம் உரிச்சிருக்குது பாருங்க. பார்க்க மரத்தெல்லாம் உடச்சிருச்சுங்க. இதா இங்கே பாருங்க, பார்க்க மரத்தை உடச்சி வாழை மரத்தை பாருங்க, எல்லாம் என்ன கதி பண்ணி வச்சுருக்குதுன்னு. இங்கே வந்து பாருவல்லவே, அடடா அதான் மூட்டோடு உடச்சி போடுச்சுதா. இந்த பார்க்க மரத்தை பாரு. ஐயோ சே, இதுக்குள்ளே தான் மக்கள் நின்றுட்டு இருந்தது நைட்டு. இந்த இப்போ இருந்த பார்க்க மரம் அங்கே பாருங்க, இந்த பார்க்க மரத்தெல்லாம் பாருங்க, இல்லை எப்படி பேர்த்து வச்சிருக்குது பாருங்க. இப்போ என்னங்க பண்ணுறது? அப்புறம் அது மலையில் இருக்குது, அதுக்கும் இப்போ யானை தப்பு சொல்லி குத்தம் இல்லை, மனுஷனை சொல்லி குத்தம் இல்லை. பாரு யானை சாணம் போட்டுருக்குது பாரு, பழைய அங்கேயே ஏரியா இருக்குமே. இதான் நைட்டு போட்டால் தான் மக்கள், இதான் நைட்டு போட்டது. பழைய அப்படி இல்லை, எங்கேயாச்சும் இருந்து வந்தாலும் வந்துருவியா. இங்கே பாருங்க, ஐயோ உள்ள உங்க சாமி. ஆட இந்த பலாமரத்துக்கு வந்துருச்சு பல்லவி. இந்த பலாமர வாசனைக்கு வந்துருச்சுப்பா. இதான் அங்கே சாணி போட்டுருக்குது பாரு மக்களே, எங்கே பாருங்க, அங்கே போட்டுருக்குது பாருங்கதா. அதான் அந்த இடத்துல தெரியுதுங்களா. உள்ள பூந்து சும்மா அப்படியே பூந்து விளையாங்க பாருங்க. எல்லாம் வாழை மரத்தெல்லாம் பாருங்க, எல்லாம் போட்டெல்லாம் தண்டை அது பண்ணிட்டு தண்டை எடுத்துட்டு இருக்குது. எப்படி உரிச்சு சாப்பிட்டுருக்குது பாருங்க மக்களே. உள்ள இருக்க தண்டை மட்டும் இங்கே பாருங்க. என்ன அறிவு யானைக்கு, சும்மா சின்ன அறிவெல்லாம் இல்லைங்க பாருங்க. நைட்டே நான் பார்த்தேன், நைட்டு ஆமாம் பாப்பா, நைட்டு வீடியோவில் ரெக்கார்டு இருக்கு. தண்டை மட்டுமே எடுத்துட்டு இருக்குது. இதெல்லாம் பாரு மூட்டோட உடைச்சிருச்சு. உள்ள பூந்து விளையாண்டுருச்சு. இந்த மரமெல்லாம் பார்க்க பெருசானாலும் தள்ளிருங்க. யானைக்கெல்லாம் இதெல்லாம் சருங்க பாருங்க சாமி. தம்பி அப்போ சொன்னாப்புல காலையில் போய் வீடியோ எடுக்கலாம்னா இது முறிஞ்சு கிடக்கிறதையெல்லாம் அப்படின்னாப்புல. கடைசியில் நான் இலைய வைக்கும் போதே பார்க்க வர வேண்டியதாயிடுச்சு. ஆமாம், இது எடுத்து மக்களே இலையெல்லாமே இது பண்ணியாச்சு. யானை 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 மக்களே, எல்லாத்தையும் காமிச்சு இதை காமிக்கல. சீரியஸாக இந்த அம்மே இங்கே கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் பல்லவே, அங்கே சாப்பிட வேண்டாம், இங்கே சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. போன டைம் நான் இங்கே தான் மக்களே கொஞ்சம் சாப்பிட்டோம், செம்மையாக இருக்கும் மக்களே. ஃபைனலி ஷிஃப்ட் பண்ணிட்டோம்ல, வேற லெவல் மக்களே. ஆக்சுவலாக என்னன்னா, போன டைம் மக்களே நான் இதே இடத்துல தான் இந்த மரத்தை கட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நானும் எங்கள் அண்ணா எல்லாம் வந்து உட்காந்து பார்ட்டி பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நான் மறந்துட்டேன், அங்கே உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற நினைப்பில். இங்கே குழு ஏசிக்காதே தூத்தி போயிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணால் இந்த இடத்துல போட்டு மத்தியான டைம் சாப்பிடுங்க. இதுக்கு தான் மெயினாக பிளான் பண்ணதே. இந்த இடம் இப்போ என்னன்னா, இந்த இடத்துக்கு நான் வரலைங்க. எங்கள் அக்கா வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தேன்னா, இப்படி ஒரு பலாமரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி காமிக்கும் போது கணக்காக அப்போ தான் தோணுச்சு, அடடா இங்கே சாப்பிடலான்ட்டு. கரெக்டாக அப்பாவுக்கு சாப்பாடு தட்டை போட்டார் அங்கே. இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் உட்கார வச்சாச்சு. எப்போ பரவாயில்ல எங்கே வந்தது ஏசிக்காத்து எனத்துக்காக அப்படியேங்கப்பா. பிரமாதம் சும்மா அப்படியே ஆனால் மழை பேஞ்சுன்னு வச்சுக்கோ, என்ன இந்த இடத்துல இருக்கவே முடியாது, குளிர். ஆமாம் இன்னியும் எடுத்து கூட அடையே அப்பா.
அருமை அருமை, நல்லா குழு குழுன்னு இருக்குது, நல்லா குழுன்னு பார்த்தேன். ஏசிக்காது இந்த மாதிரி இருக்குமா? அது விறுவிறுப்பு தான் கொடுக்கு. இது கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. இந்த இடத்துக்குமே இந்த வீட்டுக்குமே பிரமாதம். ஆறு வந்தாலே நல்லா தங்கி நல்லா இருக்கலாம். அருமை 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 அருமை. சாப்பிடுங்க. 2 நாளைக்கு இருந்தாலும் இங்க வாரத்துக்கே இருந்தாலும் ஜலிக்காது, ஒரு மாசத்துக்கு இருந்தாலும் ஜலிக்காது. ஆனா சேஃப்டி தான், யானை தான் பிரச்சனை. என்ன ஆனை ஒண்ணுதான் நைட் வந்துடுது. ஐயோ நைட்டு பேசிப்பு இல்லைன்னா முடுக்க முடியாது. போயிரு போயிரு போயிரு, ஓடு 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 ஓடு, போயிருன்னு பசங்க அந்த முடுக்குறாங்க. எனக்கு உள்ள ரூமுக்குள்ள வருது இருக்குதே, பயமா இருக்குது. நைட்டு ஃபுல்லாக தூங்கல, அதான் பகல தூங்கினா. நான் நைட்டு தூங்கவே இல்லை. ஆமா, கார் நெத்தி பக்கம் இது வந்துருன்னு வச்சு காண அவ்வளோதே. இங்கே பாருங்க, தயிர் இருக்கு, கெட்டி தயிர், சும்மா அப்படியே ஜம் 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 கெட்டி தயிர். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பச்சை புளி ரசம். மட்டனை காமிச்சிருக்குமா, மட்டன் கறி பாருங்க மக்களே, சும்மா அப்படியே வேறு லெவலில் பண்ணியாச்சு. ஓகே, டேஸ்ட்டு பக்காவா? பலாமாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு தான் இருக்கு. 2 மரம் 50 வருஷம் இருக்கு. ஆனால் மக்களே, இந்த ஷார்ட்டை மிஸ் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்க, அங்கே சாப்பிட்ருக்குறாங்களா, அப்படியே அவுட்ஜம் பண்ணி இங்கே வந்தா அப்படின்னா இங்கே பாருங்க கம்பத்துராயங்கிரி. பா செம்மையாக இருக்குதுங்க. இந்த இடத்துல தான் மக்களே சாப்பிட்ருக்காங்க. போதும் பல்லவே, கடை குழம்பு மட்டும் ஊற்றுங்க. அடா அடா, நல்லா டிப் பண்ணி. நிக்கனாவது பரவாயில்லம்மா, ஒரு கிலோ எடுத்துட்டு வந்தேன், பரவாயில்ல. அம்மா 3/4 கிலோ வந்தால் பரவாயில்ல, மட்டன் எடுத்துட்டு அப்படின்னாப்புல. ஃபஸ்ட்டு 3/4 கிலோ சொன்னாங்க, அப்புறம் கறி பார்த்துட்டு கறி நல்லா இருக்க முடியும் 1 கிலோ சொல்லிட்டேன். வாவலவி சாப்பிடலாம், நல்லா போட்டு பிசைஞ்சு. வாவலவி சாப்பிடு, வாவலவி. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு சாப்பாடு வித்து என்ன இருந்தாலும் மட்டன் தான் மக. அதை விட இன்னொன்று, நீ என்னதான் மட்டன் சாப்பிட்டாலும் ரசத்தோடு சாப்பிட்ற மாதிரி வரல. ரசம் பச்சை ரசம். விழுந்துடாதீங்கடா. ஓகேங்க மக்களே, ஃபைனலாக பச்சை பயிர் ரசம். நீ என்ன சொன்னேன் நான் அதில் பெரிய டம்ளர் 2 டம்ளர் ஓட்டம்ல. சரி, தயிர் குடிச்சுக்கிறேன். தயிர் எனக்கு குடிக்கிறதுக்கு ஊற்றிட்டியா? பச்சை பயிர் ரசம் மக்களே. ஓகே மக்களே, பச்சை பயிர் ரசத்துக்குள்ளே மோரை கலந்தாச்சு. கொஞ்சம் ஏன்னா புளிப்பு இல்லை, தயிர்னாலே புளிப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே மக்களே, வந்ததுக்கு 2 பலாப்பழம் போட்டாச்சு. இங்கெல்லாம் சும்மா பழுத்தாக இருக்குது. ஸோ தாராளமாக போட்டுக்கலாம் பலாப்பழம்லாம். ரைட்டு, கொண்டு போய் சேர்க்கலாம். இல்லையா நேரங்கள் கழித்து குளிச்சாச்சா? ஓகே, சூப்பர். கையில குளிச்சாச்சா சாமி? சூப்பரு. தவனம் குளிச்சாச்சு, முகுந்தம் குளிச்சாச்சு. சூப்பர். ஓகே மக்களே, சிறப்பு. எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒன்றும் விடாமல் எல்லாம் நீட்டாக எல்லாம் கழுவி பாருங்க, எல்லாம் எடுத்து குழங்கணுமோ எல்லாத்தையும் நீட்டாக இது பண்ணி பக்கா கண்டிஷனில். தம்பிக்கெல்லாம் வந்து ஒரு வேலையும் இல்லை, வந்தாலே ஆச்சரியப்பட்டுருவோம். பரவாயில்ல, அண்ணன் வந்தாங்க, நீட்டாக தங்கினாங்க, நமக்கு எந்த வேலையும் வைக்கலேன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த பெட்டி வச்சு போட்டீங்களா? ஒரு ஆளுக்கு 500 ரூபா மக்களே. பெரிய ஆளுகளுக்கு அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா. சரிங்களா? அவ்வளோதான். சரி போலாமாப்பா? ரைட். மக்களே அவ்வளோதாங்க, ஜம்முன்னு கார் இறக்கியாச்சு. ஆக்சுவலாக இந்த கொட்டை இருக்கல, இது நம்ம ஓனரோட தாங்க. நீங்கள் நீட்டாக அதுக்குள்ளே ஒரு 2-3 காரு 4-5 கார் நிறுத்திட்டு போகலாம். அவ்வளோ ஸ்பேசியஸாக இடம் இருக்குது. இந்த இடத்துல லாரி நின்றுச்சு. இல்லை லாரி இங்கே நின்றுச்சு. இதுக்குள்ளே நிறுத்திட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சரி விடுங்க, ஏற்றோன்னு ஆசைப்பட்டாச்சு, ஏற்றியாச்சு. எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அதில் ஏற்றி அந்த 800 ஏற்றோன்னு. போன டைம் சேதம் வந்தப்போ நான் சொன்னேங்க, அவர் ஆல்ட்டோ பாதியில் ஓட்டோம், ஏன்னா 800 தான் மேலே ஏற்றிருமாமா அப்படின்னா. அந்த ஒரு இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றினேன். ஸோ வந்து பிரச்சனை மக்களே, நீங்கள் கீழே அழகாக போட்டு போயிடலாம், இடம் கிடக்குது. ஸோ இந்த பாதையுமே இந்த விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறாங்க. ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குது மக்களே. இறங்கும் போது அழகாக இறங்கிடுச்சுங்க. 800 நம்ம ஆம்னி டயர் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுதான் மேட்ரு. சரி ஓகே, சூப்பர், சிறப்பு மக்களே. நெக்ஸ்ட்டு சங்கு கோயில். அதான் வருங்க, அந்த மலை இருக்கல, அந்த மலை அடிவாரத்துக்கு போகணும் மக்களே. வாங்க அங்கே போகலாம். ஜூட்டா கடம்பூர்லேயே ரொம்ப செமையான ரூட் வந்து இந்த பக்கம் நம்ம போகிற ரூட்டு தான். இந்த ரூட்டை நம்ம போன டைம் வந்தப்போ அந்த வீடியோ நான் இணைச்சி விட்றேன். சரிங்களா? இது எல்லாமே நம்ம இந்த மோட்டோ விளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இதில் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கிற மக்களே. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பக்கம் ரோடு. ஸோ எல்லாம் ஃபேமிலிக்கு காமிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். ஆமாப்பா, நல்லா இருக்குது இந்த பக்கம். கொடைக்கானல் கூட இருக்குது, இதை விட பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த இவ்வளவு அங்கே கொடைக்கானல் இதே பள்ளத்தாக்கே கீழே 10,000 அடி வரும் இங்கிருந்து பார்த்தா. முன்னாடி எல்லாம் பாருங்க, இதெல்லாம் பாரு மாமா எப்படி இருக்குது வேறு. இந்த பக்கம் எப்படி இருக்குது வேறு. என்ன எதுவுமே ஒன்றும் இல்லை, அப்படியே மஞ்சள் குத்தி போட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எங்கே போய் சீவி கட்டுறது. சுற்றிலும் நம்மளை சுற்றிலுமே மலை. இந்த பாருங்க வீடு வந்து இந்த மரத்து மலை பாருங்க, வீடு இருக்குது பாருங்க, இதெல்லாம் கிழிஞ்சு போச்சு. ஓகே, ஃபைனலி ரீச்டு சங்கு கோவில். அங்கே மேயும் பாருங்க ஒரு ஆட்டுப்பட்டி, ஒரு 500 ரூபா. நான் சொன்னேன்ல போன டைம் வந்தப்போ இருந்ததுண்ணே, அதெல்லாம் இன்னும் இங்கேயே தான் இருக்குது. அதான் அங்கே மேயுது பாருங்க மக்களே. வந்தாச்சுங்க ஸ்ரீஜீவன். அதான் அங்கே மேயுது பாருங்க, அதான் அங்கே. மக்களே அங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? மொத்தமாக வந்து வெள்ளாடு, செம்மறி ஆடு, குரம்பி ஆடுன்னு ஒரு மொத்தமாக ஒரு 500 ஆடு அங்கே மேய்ச்சிட்டு இருக்குது. ஓகேங்க மக்களே, வந்த உடனே கணபதி சுற்றி வந்து வழிபட்டாச்சு. அப்பா சுற்றி வந்துட்டுருக்காரு. ஸோ உள்ளே வந்தாச்சு. நம்மளால் தூங்கிட்டார், இந்த கையில் தூங்கிடுச்சு. சரி ஓகே மக்களே, உள்ளே போகலாம். ஓகே மக்களே, வந்த உடனே இதில் கால் நனைச்சிட்டு உள்ளே வரணும். இங்கே சாமி கருடாழ்வார் இருப்பார் ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஓகே மக்களே, மொத்தம் 3 சுற்று நாங்களே சுற்றிட்டோம், அப்பா சுற்றிட்டுருக்கார். சரிங்க மக்களே, இதை பாருங்க, அங்கே தான் சங்கு இருக்குது. இதை பாருங்க, அதுதான் வந்து சங்கு. சரி ஓகே, போயிட்டு இங்கே நவகிரகத்தை சுற்றிக்கிட்டு போகலாம் சாமி. மக்களே 2 சுற்று சுற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு 3வது சுற்று சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து நவகிரகம் மக்களே. அப்படின்னா அந்த மேலே இருக்கிற வந்து நகர்த்தி வைக்கிறது மாதிரி, அந்த ஒவ்வொன்றும் லிங்க மாதிரி இருக்கல, அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ராசியில் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடுவாங்க. இல்லை வருங்க, சுற்றியில் இருக்கா கும்பம், மீனம், மேசம், மதினத்தில் வந்து சூரியன் இருக்கார். நான் போன தடவை சொல்லியிருப்பேன், இது வந்து கீழே இருக்கிறது வந்து பூமிங்க, அந்த உருண்டையாக இருக்கல அது பூமி, மேலே இருக்கிறது நவகிரகம். பூமி சுற்றி சுற்றுற கோள்கள். ஸோ இதெல்லாம் சயின்டிஃபிக்காக கட்டியிருக்காங்க கோயில். கல் தாங்க இப்போ எல்லாமே எல்லாம் சின்ன பயங்கரமான வேலை இப்போ மக்களே. நெக்ஸ்ட்டு சங்கு. ஸோ சங்கை வந்து சுற்றி வரோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சுற்றி அடுத்ததில் ஏறி உள்ளே போகணும். போன டைமே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் இப்போ இதில் சுற்றுறோமா, இதில் சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த சென்டர் வந்து அந்த இடத்துலேருந்து அடுத்து ஏறி அங்கே போய் சங்கை போய் தரிசனம் பண்ணணும். மொத்தம் 7 ரவுண்ட் அடிக்கணுங்க. ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து
போன டைம் நானே அண்ணன் வந்து ரவுண்ட் அடித்தேன், இன்றைக்கி வந்து ஃபேமிலியோட. அதே மாதிரி வெள்ளியங்கிரியில் எப்படி ஈஷா வெள்ளியங்கிரி மலை கீழே ஈஷாவா, அதே மாதிரி இங்கே வந்து அங்கே வந்து கம்பத்ராயங்கிரி, அது வந்து சிவன், இங்கே வந்து பெருமாள் விஷ்ணு. ஓகேங்களா? அங்கே மலை வந்து பார்த்திங்கன்னா கம்பத்ராயங்கிரி, அங்கே இருக்கக்கூடிய அது வந்து கம்பத்ராயங்கிரி மலை, அந்த ஹைட்டான மலை. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சங்க கோவில். அது வெள்ளை வந்து ஹீட்டை இழுக்காது. முகி அங்கே போகிறா, அப்பமா இங்கே வராங்க, கையில் அங்கிட்டு இருக்கிறா, பல்லவி இங்கே இருக்கிறா. இந்த தவன் பையன் மட்டும் சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்கிறா, அங்கேயும் போயிட்டு இருக்கிறா. சுற்றிக்கிட்டே இருக்க மக்கள். இப்போ தான் 3வது ரவுண்டு, 4 ரவுண்ட் இருக்குது, 7 ரவுண்ட் அடிக்கணும். எங்களுக்கு தான் மக்களே ரூல்ஸ், இவங்களுக்குலாம் ரூல்ஸ் இல்லை, இஷ்டத்துக்கு ஏறுறானுங்க மாறுறானுங்க. சங்குக்கு பக்கம் வந்தாச்சு, சங்கை கும்பிட்டு வந்தாச்சு. சங்குக்கு பக்கத்துலேருந்து வீடியோ எடுக்க அளவோட லேட்டானு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து மேலே ஏறுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சாலிகிராமக்கல் சாமி தெரியும். சாலிகிராமக்கல் அப்படிங்கிறது வந்து நேபாளத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தது. 108 சாலிகிராமக்கல் உள்ளே வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றின இதெல்லாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்து ஃபுல்லாக பாருங்கள் தெரியும். நெக்ஸ்ட் இங்கே போனோம் அப்படின்னா ராத்தாவும் அதில் கிருஷ்ணரும் இருப்பாங்க. இது எங்கே பாரு மஞ்சள் பாரு, அடிச்சுட்டு போகலாம். பாரு அடி அடி, அதை வச்சு அடி, அடரா அடா, அது தள்ளி விடு சாமி. நீ போ. ஓகே மக்களே, வந்தாச்சு. இங்கே வந்து சுற்றி 27 துளசி பீடம் வச்சுருப்பாங்க, 27 நட்சத்திரத்தை குறிக்கிறதுக்காக. உள்ளே வந்து கிருஷ்ணராக இருப்பாங்க. கும்பிட்டு போ பல்லவி, கும்பிட்டுட்டு வா, கையை வச்சு கும்பிட்டு வாங்க. அப்புறம் இப்படியே அட கும்பிட்டு மாதிரி நடந்து வா. ஐயோ சாமி, ஒன்றா இங்கே தான் மக்களே சாமி, கிருஷ்ணர் ராதா. எங்கே வரு சாமி போடுறது, வரு சாமி கும்பிடு, சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. ஓகே மக்களே, ஃபைனலாக சாமி போட்டு வந்தாச்சு. இங்கே மேலே பாருங்க கழுகு பறந்துட்டு இருக்குது பாருங்க, கருடன். மொத்தம் 3 கழுகு பறந்துட்டு இருந்துச்சுங்க. அதான் அங்கே 1 2 இன்னொன்று அங்கே போயிடுச்சு. மொத்தம் 3 கழுகு பறந்தது. போலாமா? ஒரு ஆள் வந்தது கருடனையும் பார்த்தாச்சு. கட்டம் போட்டு விட்டாங்கன்னா அதையும் எடுத்து ஒரு 500 ஆடு இருக்கல, குளத்துக்கால ஓட்டுறாங்க தண்ணிக்கு. அதான் உள்ளே போயிட்டுருக்கு. முகந்தே